இன்னைக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இ-மார்க்கெட்டிங், அதாவது இ-மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இட்ஸ் a process of planning and executing the conceptions, distribution, promotion and pricing of a product and service in a computerized networked environment. ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு நெட்வொர்க் என்விரான்மெண்ட். நெட்வொர்க் அப்படின்னா என்னது? எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கு, நம்மளோட நெட்வொர்க் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த வெளி உலகத்தோட எவ்வளோ தொடர்புல இருக்கும் அப்படின்னு பேசுறது தான் வந்து இந்த நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கம்ப்யூட்டர் சம்பந்தமா இல்லைனா வந்து இன்டர்நெட் சம்பந்தமா போற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தான் நம்ம இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க சில எக்ஸாம்பிள்ஸோட இ-மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இ-மார்க்கெட்டிங் இஸ் த காம்பனன்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தட் யூசஸ் இன்டர்நெட் அண்ட் ஆன்லைன் பேஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் such as desktop computer, mobile phones and other digital media அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது காம்பனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒன்று சேர்ந்தது, இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் மூலயமாவும் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன்ஸ் மூலயமா பண்ணுறாங்க. இல்லைன்னா டிஜிட்டல் மீடியானா எதெல்லாம் நம்ம டிஜிட்டல் மீடியா சொல்கிறோம் அப்படின்னா தீஸ் ஆர் த பிலோ கிவன்ஸ் ஆர் டிஜிட்டல் மீடியா. நம்மளோட லிங்க்ட், ட்விட்டர், யூடியூப், ஸ்லைட் ஷேர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பின்இன்ட்ரெஸ்ட், கூகுள், இது மாதிரி விஷயங்கள் மூலியமா மார்க்கெட் பண்றதையும் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இ-மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல. நம்ம பெனிஃபிட் இருந்தா மட்டும் தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இ-மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா குளோபல் ரீச். நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த உலகம் பூராவும் நம்மளால ரீச் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு கவுடங், நம்ம வந்து இந்த மாட்டோட சாணம் இருக்கு இல்லையா, அதை காய போட்டு வெரைட்டி சொல்லுவோம் இல்லையா, அதை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா 10 வெரைட்டியோட விலை வந்து சம் $100 என்னமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் ஏதோ ஒரு வாட்டி. ஸோ நம்ம உலக லெவலில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ண முடியும். அட் அ லோவர் காஸ்ட் நம்மளால பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். அண்ட் ட்ரேசபிள் அண்ட் மெஷரபிள் ரிசல்ட்ஸ் வில் பி தேர். பர்சனலைசேஷன், நம்ம கொஞ்சம் இமெயில் மார்க்கெட்டிங்னாலே வந்து கொஞ்சம் பர்சனலைஸ்டாக அதை பார்க்குற ஒரு உணர்வு வந்து நமக்குள்ள இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பர்சனலைஸ்டு ப்ராசஸ். ஓப்பன்னஸ் இருக்கும் அண்ட் சோஷியல் கரன்சி வில் பி தேர். அது என்னது வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோஷியல் மீடியால. ஸோ அது மூலியமா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சோஷியல் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். பர்சனல் அசெட்டா இருக்கலாம், இல்லைன்னா இண்டிவிஜுவல் தட் ஹெல்ப் டு சக்சீட் த இன்டராக்டிவ் சோஷியல் சேனல்ஸ். ரொம்ப இன்டராக்டிவான சோஷியல் சேனல்ஸ் மூலயமா வந்து நம்ம நிறைய பிளாக்ஸ் போடுறோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சோஷியல் கரன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இம்ப்ரூவ்டு கான்வர்சேஷன் ரேட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ரிலேஷன்ஷிப், ரொமான்ஸ், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வச்சுமே நம்ம வந்து சோஷியல் கரன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். நான் சோஷியல் கரன்சினா என்னன்னு தனியா ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா போடுறேன். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். சரி, இ-மார்க்கெட்டிங்கும் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி இருக்கு? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. பிகாஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கிற விஷயமா இருக்கு. அப்போ இ-மார்க்கெட்டிங்க்கு இந்த கனெக்டிவிட்டி எப்படியெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் கூட நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். மொபைல் மார்க்கெட்டிங்ல ரெப்யூட்டேஷன் மானிட்டரிங் ஈஸியா இருக்கும். வீடியோ மார்க்கெட்டிங், ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பெய்டு சர்ச், சோஷியல் மீடியா, இமெயில் மார்க்கெட்டிங், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை இ-மார்க்கெட்டிங்கோட எப்படி ரிலேட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா. சரி, இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல எப்படி நம்ம பில்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரொவைட் என்கேஜிங் கண்டென்ட். நல்லா வந்து என்கேஜிங் கண்டென்ட்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆன்சரிங் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஆன்லைன்ல நம்ம ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணும்போது கீழேயே நம்ம ஒரு கமெண்ட் செக்ஷன்லயோ வேற எதுலையோ வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் வர காமன் டவுட்ஸை பற்றி ஒரு விஷயத்த வந்து போட்டிருப்பாங்க. ஆஸ்கிங் விசிட்டர்ஸ் டு ரிஜிஸ்டர்.
யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணுங்க, இது என்ன இது விஷயங்கள் இருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஹவு டு மெயின்டைன் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, நம்ம பிளான் பண்றத விஷயத்தை விட நம்ம அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு ஒரு மார்க்கெட்டிங்ல. எமோஷ் ஃப்ரம் த சிச்சுவேஷன் அனாலிசிஸ், மார்க்கெட்டிங் பிளான் என்னவா இருக்கும், அதோட ப்ராஜெக்ட் அவுட்கம், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பப்ளிஷர் கண்டென்ட் சர்வர், பப்ளிஷர் ஆட் சர்வர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் பிளான் and situation analysis, internal and external environment. Internal environmentல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கஸ்டமர் மார்க்கெட், கரண்ட் ஆன்லைன் ப்ரொபோசிஷன், காம்படிட்டர்ஸ், இது எல்லாமே இன்டர்னலா அந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங்கை ஃப்ரேம் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல என்னெல்லாம், இதெல்லாம் என்ன இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிறது இன்டர்னலா தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமர் எப்படி யூஸ் பண்றாரு அதை பேஸ் பண்ணி, இல்லைன்னா அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி, காம்படிட்டர்ஸை பேஸ் பண்ணி, இதெல்லாம் வந்து இன்டர்னல்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற விஷயம். எக்ஸ்டர்னல்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் நம்ம கையில இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். லீகல் டேர்ம்ஸ் திடீர்னு ஒரு ரூல் மாற்றும், திடீர்னு வேட்டை கொண்டுட்டு வராங்க, ஜிஎஸ்டி கொண்டுட்டு வராங்க, டாக்ஸேஷன் ப்ராசஸை மாத்துறாங்க. அப்போ நம்ம கையில இல்லாத விஷயங்களை நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம கைக்குள்ள ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ணி அந்த காம்படிஷன்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா ஒரு விஷயத்துல இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டிங் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணும்போது இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டிங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஸ்மார்ட்ங்கிறது வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு டேர்மா எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே SMART அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸ்மார்ட்ங்கிறது ஒன்னொன்னு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். மார்க்கெட்டிங்ல என்ன ப்ராடக்டை சேல் பண்ண போறோம், எப்படி சேல் பண்ண போறோங்கிறத ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும். இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். நம்ம நிறைய நேரங்கள்ல ஒரு பிசினஸ்ல இது வேணும் அப்படின்னு பொதுவா சொல்லிடுவோம். எவ்வளவுக்கு வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறத மெஷரபிள் டேர்ம்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்றது கிடையாது. ஸோ மெஷரபிள் டேர்ம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அட்டைனபிளா இருக்கணும். டக்குன்னு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிகிட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதோட அப்ஜெக்டிவ் வந்து அட்டைனபிளா இருக்கணும், ரிலவெண்டா இருக்கணும், சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடாது, அந்த டைம்லி இருக்கணும். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த அப்ஜெக்டிவ். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யுக்திகள். என்ன மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்டிங்கை சேல் பண்ண போறோம் அப்படின்னா அண்ட் இம்ப்ரூவ்டு கான்வர்சேஷன் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணும், பிராண்ட் அவேர்னஸை கிரியேட் பண்ணும். பிராண்ட் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அண்ட் இன்க்ரீஸ் இன் விசிட் டு த வெப்சைட்ஸ்க்கு விசிட் பண்றது. A great market share should be there. இந்த மார்க்கெட் ஷேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல டிவிஎஸ் மோட்டார்ஸோட ஷேர் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, மொத்தமா இருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல டிவிஎஸோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஃபேமோட வருமானத்தையோ ஒரு ஃபேமோட ஷேரையோ பத்தி பேசுறது தான் வந்து இந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். டாக்டிக்ஸ்னா என்ன, டாக்டிக்ஸ்லாம் எனக்கு தெரியும், நம்ம நிறைய நேரங்கள்ல பேசுவோம்ல. ஸோ டாக்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய நுணுக்கமான திறமைகள்னு சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரே கம்பெனி இந்துஸ்தான் லீவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்துஸ்தான் லீவர் தான் நமக்கு வந்து வாஷிங் பவுடரையும் விற்குது, இந்துஸ்தான் லீவர் தான் நமக்கு பாத்திங் சோப்பையும் விற்குது. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள போகும்போது இது ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அட்வர்டைஸ்மெண்ட் லைன் இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் லைனை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாக்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The reason why you have chosen a channel in details implementation. எதுக்காக ஒரு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பொருளை தயாரிக்கிறாரு, அதுக்கப்புறமா அந்த பொருள் எங்க வருது, ஒரு ஹோல்சேலர் கிட்ட வருது, அதுக்கப்புறமா ஒரு ரீட்டைலர் கிட்ட போகுது. இதுதான் வந்து ஒரு சாதாரண சேனல். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டைரக்டா மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து ரீட்டைலர் வாங்குவாங்க. நம்மளோட பேட்டா ஷூ பிரான்ச்சைசி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்தே வந்து அந்த பொருளை வாங்குவாங்க. அது மாதிரி கேசஸ்ல நம்ம என்ன சேனல் யூஸ் பண்றோம், நம்ம அதே பழைய ப்ராசஸ் ஹோல்சேலர்
ரீட்டைலர், கஸ்டமர் அப்படின்னு நம்ம போறோமா, இல்லைன்னா டைரக்டா மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோமா, ஏன் இதுக்கு செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத வந்து நம்ம கரெக்டா, இல்லைன்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எந்த மாதிரியான சேனல் சூட் ஆகும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றது. இந்த கஸ்டமர் செக்மெண்டேஷன் that you will use and how the channel is targeted. எப்படி வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரே பொருளை ஒரு பேனா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பேனாவை ஒரு 50 வயசு 60 வயசு ஆள்கிட்ட விற்கிறதுக்கும் ஒரு 20 வயசு ஆள்கிட்ட விற்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான், எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்ன குரூப் ஆஃப் விஷயத்த விற்க போறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அண்ட் மெஷரபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஈச் சேனல். அவங்க இந்த எல்லா சேனலுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அதையும் நம்ம மெஷர் பண்ணணும். கீ இண்டிகேட்டர்ஸ் யூ வில் யூஸ் டு ஆக்சஸ் த பெர்ஃபார்மன்ஸ். என்னெல்லாம் வந்து கீ இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ். இ-மார்க்கெட்டிங் சேனல். எதெல்லாம் இ-மார்க்கெட்டிங் சேனல்ஸ்ல இருக்கு அப்படின்னா, இமெயில், ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ், வெப்சைட், டெக்ஸ்ட் மார்க்கெட்டிங், social networking, blogs, இது எல்லாமே comes under the e-market channels. So email அனுப்புறது மூலியமா, இல்லைன்னா நம்மளோட SMS, இல்லைன்னா வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்றது, டெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்றது, நம்மளோட சோஷியல் நெட்வொர்க்கிங் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ஸ்ல போடுறது, பிளாக்ஸ் போடுறது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த இ-மார்க்கெட்டிங் சேனல். எப்படி வந்து நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்ல ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரீட்டைலர் கிட்ட இருந்து கஸ்டமர்னு போனோமோ, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் இ-மார்க்கெட்டிங் நம்ம போனோம்னா இமெயில் மூலியமா, SMS மூலியமா, வெப்சைட் மூலியமா, இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட்டிங் சேனலா மாறிடுச்சு. அந்த பழைய காலம் மாதிரி ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படி போகாம இப்போ கண்டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ்ல the channel of distribution of e-marketing have taken a new picture. லாஸ்டா வந்து இ-மார்க்கெட்டிங்கோட லீகல் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மளோட காப்பிரைட், கண்டென்ட் ஷேர் பண்றது, இதுல எல்லாத்தையுமே we face a different kinds of legal issues வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். கிரியேட்டிங் அ கண்டென்ட், இன்ஃபர்மேஷன் தட் கஸ்டமர் வாண்ட், கஸ்டமருக்கு என்னெல்லாம் வாண்ட் இருக்கு, இல்லைன்னா வந்து ஆர்டிகேட்டிங் ஆர் ரீட்டைனிங் அ கஸ்டமர், எப்படி ஒரு கஸ்டமர் ரீட்டைன் பண்றது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த இ-மார்க்கெட்டிங் லீகல்